சும்மா பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா? நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா? இந்த வீட்டுல வேற சம்பவமே நடக்கல என்ன? ஏன்னா காலையில இருந்து கூல் சுரேஷ், விஷ்ணு, மணி எல்லாருமே சேர்ந்து விக்ரம போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது கூட பார்க்க ஃபன்னா இருக்கு. அந்த பக்கம் கேமராவையும் திருப்ப மாட்டீங்க, லைவ்லயும் காட்ட மாட்டீங்க, ப்ரோமோவையும் விட மாட்டீங்க, 1 hour எபிசோட்லயும் காட்ட மாட்டீங்க. எங்க பார்த்தாலும் மாயா, எப்ப பார்த்தாலும் லைவ்ல மாயாவே காட்டிட்டு இருக்காங்க. சரி, 1 hour எபிசோட்ல அங்கேயா போய் வேற யாரா இருப்பாங்க, அங்கேயும் மாயா. கடைசி வாரங்கள் ஃபுல்லா மாயா. ரெண்டாவது நான் இன்னொன்னு கேக்குறேன், அது என்ன வீட்டுக்குள்ள போற அந்த புள்ளி கேங் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் மாயா கிட்ட போய் அர்ச்சனாவை பத்தி பேசுறது மட்டும் ப்ரோமோ ஆடுறீங்க. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க அர்ச்சனாக்கு சப்போர்ட்டே இல்ல, அர்ச்சனாக்கு ஆதரவே இல்ல, அர்ச்சனாக்கு மக்கள் சப்போர்ட்டே இல்ல அப்படின்னு. அப்ப ஏன் ப்ரோமோவை நெகட்டிவா விடாத? அர்ச்சனா சும்மா விடு, அவ அப்படி வெளியே போயிட்டு போறா, அவளுதான் ஓட்டு இல்லையாப்பா. நீ தானே சொல்ற அர்ச்சனாக்கு மக்கள் ஓட்டுகளே இல்ல, அர்ச்சனாக்கு மக்கள் சப்போர்ட் இல்ல, நீ சொல்றல. ஏன் அப்ப இப்படி ப்ரோமோவா போட்டு நெகட்டிவ் காட்டுற? சும்மா விட அந்த பொண்ணை, நீ எதுவுமே காட்டா மூடு, அந்த பொண்ணு வெளியே போட்டுப்பா, அப்படியே வெளியே போட்டு பண்ண மாட்டிய, நெகட்டிவா தானே காட்டுவ. மாயாவை அப்படியே மாயா வந்து சின்னதா பேசினா கூட அந்த ப்ரோமோல போட்டு கீழே அப்படியே அர்ச்சனை நெகட்டிவ் பண்ணாதானே வேலை. எச்சத்தனமான வேலை பாக்குறீங்கடா. இதுல வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப பூர்ணிமா உள்ள போயிருக்காங்க, பயங்கரமா ஒரு ஜோக்கர் மாதிரி உள்ள போனாங்க. அதாவது ஜோக்கர் கெட்ட போட்டு உள்ள போனாங்க. பட் நான் பூர்ணிமாட்ட ஒரு டிஃபரெண்ட் பாக்குறேன். என்னன்னா வெளியே எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ஃபேன்ஸ் அடிச்சு அடியில திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான அடியில, கொஞ்ச நெஞ்ச அடியா, வெறித்தனமான அடி. அந்த அடிக்கு அப்புறம் அக்கா திருந்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அக்கா வந்து எல்லார்கிட்டையும் சாதாரணமா பேசுறாங்க. முக்கியமா போனோடனே எல்லார்ட்டையும் ஜாலியா பேசிட்டு நேரா போய் மாயா கிட்ட உட்காந்து ஆக்சுவலா பேசல, எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து விஷ்ணு, தினேஷ், மணி எல்லார்ட்டையும் நடுவில் போய் உட்காந்து, விஷ்ணு எதுவும் யோசிக்காதீங்க, சேடாவே இருந்த மாதிரி இருக்கு, எதுவும் யோசிக்காதீங்க, வெளியே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, எதுவும் யோசிக்கான்னு சொல்லி பயங்கரமா ஒரு நார்மலா பேசுறாங்க. அப்பதான் யோசிக்கிறேன், ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது, இது அந்த பூர்ணிமா தானே இல்ல வெளியே மக்கள் அடிச்சு அடியில அப்படி மாத்திட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆனா உள்ள போயிட்டு மாயா கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி தெரியல. சோ இந்த ப்ரோமோல கூட கவனிச்சா தெரியும். ஏன்னா மாயா வந்து ட்ரை பண்றாங்க, லைவ்ல நான் கவனிச்சிருக்கேன், மாயா வந்து பூர்ணிமாட்ட நிறைய கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா பூர்ணிமா வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படி இப்படி சும்மா ஃபன்னா பேசிட்டு விடுறாங்க. அது என்ன கதை நமக்கு தெரியல, நடிப்பா கூட இருக்கலாம் நண்பர்களே, யாரையும் நம்ப முடியாது. அந்த வகையில இந்த ப்ரோமோல கவனிச்சுனா மாயாவோட எச்ச வேலை தெரியுது, நாடக எச்ச வேலை. இவ்வளவு நாள் வீட்டுல ஆள் இல்ல, அப்போ அர்ச்சனா வந்து என்ன செய்யன்னு சொல்லி இவங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாக்கு வந்து மாயாவை லைட்டா பிடிச்சிருக்கு. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி அர்ச்சனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படிங்கிற உண்மையான ஜோனுக்குள்ள தான் அர்ச்சனா போனாங்க. ஆனா மாயா வந்து யாருமே இல்ல, அர்ச்சனாக்கு வேற ஆதரவு இருக்கு, அப்ப அர்ச்சனா கிட்ட ஒட்டிப்போன்னு சொல்லி ஒட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வர வர அவங்களோட ரியல் ஃபேஸ் ரிட்டர்ன் வெளியே வருது. என்னன்னா அர்ச்சனா பத்தி கேவலமா பேசுறது. இதுல கூட கவனிச்சுன்னா தெரியும், இந்த ப்ரோமோல என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமான நாடகம் ப்ரோ, என்கிட்ட வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு ஃப்ரெண்டா வேணும், வெளியே போன பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி பயங்கரமா கேட்கறாங்க. எனக்கு அது நடிக்க வரல, இவங்கள மாதிரி என்னால பேச முடியாது, அப்பெல்லாம் இவங்ககிட்ட என்னால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, ரொம்ப மோசமா நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணி அடி வாங்கி நான் சாக்ஸ் மாதிரி தேஞ்சு போயிட்டேங்கன்னு சொல்லி சொல்றேன். நீ எங்கம்மா ட்ரை பண்ண, நீ எங்க ட்ரை பண்ண, நீ ஒவ்வொருத்தரையா புள்ளி பண்ண, அடுத்தவனை பத்தி கேவலமா பேசின, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவ, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப. இது பேர் எக்ஸ்போஸ் இல்ல, இது பேர் உன்னோட கேரக்டர் நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. நீ யார் கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணவே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள மாயா வந்து ஒருத்தர் கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, சல்லி பைசா கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் லீடிங் போறான், ஒருத்தர் நல்ல ஆதரவு வருதுன்னா அவனை பத்தி கேவலமா பேசுவாங்க. அதுதான் மாயாவோட வேலை. சோ அதான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த கடைசி 2 வாரங்கள் வந்து உண்மையாவே அர்ச்சனா கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் கவனிச்ச வரைக்கும் உண்மையாவே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நாம கூட நினைச்சோம் அர்ச்சனா எதுக்கு தேவையில்லாம மாயா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, சும்மா இருக்க சொல்லுங்க, எப்படி நாடகத்தை தான் போடுவாங்க. கடைசி நாள் பார்க்கும்போது கண்டிப்பா ஆக்டிங் வெளியே வரும், சோ ஒட்டா கூடாது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி கவனிச்சுன்னா அவங்க டீம் ஆட்கள் உள்ள வர வர அர்ச்சனா பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சாச்சு. இதுல வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, மாயா நான் வந்து புள்ளி தானே உங்களை பண்ணேன், நான் ஒரு புள்ளி தானே, ஏன் நீங்க வந்து என்கிட்ட சேர்றீங்க, அதாவது அர்ச்சனா பத்தி சொல்றேன், நீ ஏன் என்கிட்ட வந்து சேர்றீங்க, தள்ளிருங்க, நான் ஒரு புள்ளின்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்ட வந்து சேர்றீங்க, அப்ப நீங்க ஃபேக்கா தானே இருக்கீங்கம்மா. அது பேர் ஃபேக் இல்ல, அது பேரு நீ தப்பே பண்ணியிருந்தாலும் இப்ப இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்க, அது மட்டும் இல்லாம உன்ன லைட்டா பிடிச்சிருக்கு, நீ நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ற, நீ அவங்க கூட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்க. அந்த வகையில ஓகே, நீ புள்ளி பண்ணல, இப்ப நல்லா பேசுற. அப்படி நல்லா பேசும்போது அதை மறந்து ஒருத்தன் பழகுறானா மனசுக்குள்ள வன்மம் இல்லைன்னு அர்த்தம். நீ அதை மறந்து பழகுற மாதிரி பழகிட்டு கடைசியில ஒரு வன்மத்தை கேட்கறல, உன்னை விட ஒரு கேவலமான எங்கேயும் பார்க்க முடியாது. இவ்வளவு சீசன் பார்த்திருக்கோம் நண்பர்களை, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நான் எங்கேயும் பார்க்க முடியாது. விஷ்ணு ப்ரோ கரெக்ட் ப்ரோ, நீ சொன்னது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் நல்லா பழகிட்டு இப்படி ஒரு ஆட்கள் வந்து அவங்க நடிக்கிறாங்க ப்ரோ, என்னால முட்டியில ப்ரோ அப்படின்னு நான் உருட்டுறாடே அம்மா, மானங்கட்ட உருட்டுறா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்கப்பா. அடுத்தது பூர்ணிமா அந்த இடத்துல இன்னொன்னு சொல்றாங்க, சரி ஓகே அவங்க கேக்குறாங்க ஏங்குறாங்கன்னா உங்களால முடிஞ்சதை கொடுங்க, நம்மளால முடிஞ்சதை நீங்க கொடுங்க அப்படி சொல்லி ஒரு வித்தியாசமா. பூர்ணிமா டிஃபரெண்டா இருக்காங்களே, ஏதோ சரியில்லையா பிரதீப் ஃபேன்ஸ், நீங்க தான் காரணமா ஐயா, நீங்க தானே, நீங்க அடிச்சாடி தான் நினைக்கிறேன். சோ அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றேன், நான் கொடுத்துட்டேன் ப்ரோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா அன்பு காட்டிட்டேன், ஆனா என்னால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் மாயா, இவ்வளவு இதா வாய் பேசுறீங்களே, இவ்வளவு கட்ஸ் இருக்க ஆள் மாதிரி சீன் காட்டுறீங்களா, நீ ஒரு தொடர் நடிங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுங்க,
ஒரு தொடரடிங்கி, நீ சரியான பயந்தாங்கொழி. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி மட்டும் தான் பேசுவாங்க. முன்னாடி போனீங்கன்னா ஜாலியா தான் பேசுவாங்க. இப்ப கூட கவனிச்சுனா தெரியும், அர்ச்சனா கிட்ட முன்னாடி ஜாலியா தான் பேசுறாங்க, ஆனா பின்னாடி மட்டும் தான் குத்துறாங்க. சோ அப்போ தெரியுதா இது ஒரு முதுகுல குத்துறாள். இந்த கேரக்டருக்கு யார்கிட்ட நேரா பேச தைரியமே கிடையாது. இப்ப கூட நினைச்சா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தர முடியாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம், நீங்க என்ன இவ்வளவு சொல்லிருக்கீங்க, சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேணாம்னு சொல்லி நேருக்கு நேரா நீ பேசிருக்க வேண்டியது 2 வாரத்துக்கு முன்னாடி. அது என்ன இப்ப உன்னோட கேங் வந்தோன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி படத்தை போட்டு அப்புறம் போயிட்டு அர்ச்சனாட்ட பேசி அர்ச்சனா உடைக்கிறது எச்சத்தனமா இல்ல. இதுல பிஜிஎம் புண்ணாக்கு வேற கேடு இந்த ப்ரமோக்கு. போடா